உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டு இருக்கின்றார். முதலமைச்சர் விஜய் தொடர்பாக அவதூறான கருத்துக்களை தவறாக பேசியதாகவும் அவருடன் தொடர்புடைய ஒரு நடிகையையும் தொடர்படுத்தி தவறான கருத்துக்களை பேசியதற்காகவும் அவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டு இருக்கின்றது. காவேரி நீர் பிரச்சினை தொடர்பான கூட்டத்தில் அவர் பேசியதாக கூறப்பட்ட விடயங்கள் திரிவுபடுத்தப்பட்டதாக அவர் தெரிவித்திருக்கின்ற பொழுதும் காண கிடைக்கின்ற காணொளிகளின் படி அது நேரடியாக ஒரு அவமானகரமான பேச்சாக தெரியக்கூடியதாக இருக்கின்றது. தஞ்சாவூருக்கு அவர் அந்த கூட்டம் இடம்பெற்ற தஞ்சாவூர் நகருக்கு அவர் கூட்டிச் செல்லப்பட்டிருக்கின்றார். அங்கே அவர் கூட்டிச் செல்லப்பட்டிருக்கின்ற பொழுது அங்கே விசாரணைகளின் பின்னர் அவரை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை நீதிமன்றம் முன்வைத்திருக்கின்றது, உச்ச நீதிமன்றம். அதன் பிரகாரம் அவர் இன்று விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். பெண்களை மானபங்கப்படுத்துவதாகவோ அல்லது விஜய் அவர்களை தனிப்பட்ட ரீதியில் தாக்குவதாகவோ அந்த பேச்சு நிச்சயமாக ஒரு எதிர்ப்பை நிச்சயமாக கொண்டு வரக்கூடிய தன்மையை கொண்டதாக இருக்கின்றது. அந்த அவர்கள் வெளியிட்ட மிகவும் சிறுமியான ஒரு காணொளி, அந்த காணொலியின் உண்மை தன்மை என்பதை ஆராயப்படுவதை விட அது ஸ்டாலின் அவர்களின் மதிப்பை குறைப்பதான ஒரு தன்மையை இப்பொழுது கொண்டு வந்திருக்கின்றது. குறிப்பாக இந்த போலீஸ் பெண்களுக்கென்று சிறப்பு படையணி ஒன்றை அமைத்தல் மற்றும் இந்த போதைப் பொருள் விவகாரங்களில் நடவடிக்கை எடுப்பதில் போலீசார் தீவிரமாக தற்பொழுது செயற்பட்டு வருகின்றார்கள். முன்னரை விடவும் பொதுமக்கள் அதிகமாக பழக்கத்தில் உள்ள இடங்களில் உள்ள மதுக்கடைகள் போன்றன கூட பல இடங்களில் மூடப்பட்டிருந்தன. அவ்வாறாக தொடர்ச்சியாக செய்யப்பட்டு வருகின்றன. அவருடைய அந்த தான் கூறியவற்றை விடவும் மேலதிகமாக செய்கின்றது போன்ற ஒரு தன்மையை கொண்டு வருவதான ஒரு தோற்றத்தை அவர் ஏற்படுத்தி இருக்கின்றார் என்பதில் ஒரு மாற்று கருத்திலே. அதை விட விழிப்புணர்வு, அதாவது சட்டசபை மற்றும் சட்டசபை சார்ந்த அரசியல் குறித்த விழிப்புணர்வை இளையவர்களிடையேயும் குறிப்பாக பெண்களிடையேயும் ஏற்படுத்தி இருக்கின்றார் என்றால், நான் குறிப்பிட்டது போல சட்டமன்ற நிகழ்வுகளை பார்ப்பது, தற்பொழுது ஒரு திரைப்படத்தை பார்ப்பதோ அல்லது நாடகங்களை பார்ப்பது போல மக்களுடைய வளமைக்கு அந்த அரசியல் என்பதை திருப்பி இருக்கின்றார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நேரம் காலை 8:16 தமது காலையுடன் காலை வழியில் நேர்களும் இணைந்திருக்கின்றீர்கள். செய்தியின் பின்னணி நிகழ்ச்சிக்காக சுரேஷ் தர்மாவை நாங்கள் நினைத்துக் கொள்ளப் போகின்றோம். வணக்கம் சுரேஷ். வணக்கம். வணக்கம் தர்மா. வணக்கம் நேர்களே. இப்பொழுது ஒரு திரைப்படம் வரப்போகிறது நடக்குமா என்று எதிர்பார்த்திருந்தது மாதிரி தமிழக அரசியலில் ஒரு சம்பவம் இடம்பெற்று இருக்கிறது. தமிழக எதிர்க்கட்சி தலைவரும் திமுகவின் இளைஞர் பேரவையின் தலைவருமான உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டு இருக்கின்றார். முதலமைச்சர் விஜய் தொடர்பாக அவதூறான கருத்துக்களை தவறாக பேசியதாகவும் அவருடன் தொடர்புடைய ஒரு நடிகையையும் தொடர்படுத்தி தவறான கருத்துக்களை பேசியதற்காகவும் அவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டு இருக்கின்றது. இவருடைய கைது தமிழக அரசியலில் ஒரு புதிய திருப்பத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. பொதுவாகவே இந்த தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்ததில் இருந்து இந்த சட்டமன்றத்தில் நடக்கின்ற சம்பவங்களை பார்க்கின்ற பொழுது ஒரு திரைப்படத்தில் வருகின்ற ஒரு காட்சிகளாகவே நடந்து வருகின்ற ஒரு கேலிக்கூத்தான சட்டசபையாகவும் இருவரும் மாறி மாறி இருவரையும் அந்த ஒரு திரைப்படங்களில் வருகின்ற காட்சிகளாகவே அமைந்திருந்தன. இதன் உச்சக்கட்டமாகத்தான் இப்பொழுது இந்த கைது இடம்பெற்று இருக்கின்றது. இந்த உதயநிதி ஸ்டாலின் கைது சட்டத்தின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட ஒரு இயல்பான நடவடிக்கையாக நீங்கள் பார்க்கின்றீர்களா, அல்லது தமிழக அரசியலில் புதிய அரசியல் மோதலின் தொடக்கமாக இதை நீங்கள் பார்க்கின்றீர்களா? இல்லை, அதாவது இந்த காவேரி நீர் பிரச்சினை தொடர்பான கூட்டத்தில் அவர் பேசியதாக கூறப்பட்ட விடயங்கள் திரிவுபடுத்தப்பட்டதாக அவர் தெரிவித்திருக்கின்ற பொழுதும் காண கிடைக்கின்ற காணொளிகளின் படி அது நேரடியாக ஒரு அவமானகரமான பேச்சாக தெரியக்கூடியதாக இருக்கின்றது. அந்த நிலையிலான ஒரு கைதாகத்தான் இதனை பார்க்க வேண்டும். இது குறித்த கருத்துக்களை பலரும் தெரிவித்திருக்கின்றார்கள். இருந்த பொழுதிலும் இது உண்மையிலேயே அவ்வாறான கருத்து தெரிவிக்கப்பட்டதா அல்லது அவ்வாறான நடவடிக்கைகள், அதாவது அவர் கூறிய விடயங்கள் என்பன திரித்து கூறப்பட்டிருக்கின்றனவா என்பதை நீதிமன்றம் ஆராய்ந்து முடிவெடுக்கும். இருந்த பொழுதிலும் இவ்வாறான கருத்துக்களை எதிர்காலங்களில் தெரிவிப்பதற்கான ஒரு தடையாக கூட இந்த கைது என்பது இடம்பெற்றிருந்தாலும், அதன் பிறகான தஞ்சாவூருக்கு அவர் அந்த கூட்டம் இடம்பெற்ற தஞ்சாவூர் நகருக்கு அவர் கூட்டிச் செல்லப்பட்டிருக்கின்றார்.
அங்கே அவர் கூட்டிச் செல்லப்பட்டிருக்கின்ற பொழுது அங்கே விசாரணைகளின் பின்னர் அவரை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை நீதிமன்றம் முன்வைத்திருக்கின்றது, உச்ச நீதிமன்றம். அதன் பிரகாரம் அவர் இன்று விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். அதுதான் இந்த சுருக்கமாக கூறக்கூடிய விடயமாக இருக்கும். பொதுவாக பார்க்கின்ற பொழுது இந்த கைது அதாவது நாளைய தினம் வரவு செலவு திட்டம் தொடர்பான விவாதம் நடைபெற இருக்கும் நிலையிலும் இந்த கைது நடந்திருப்பது திமுக அரசின் கருத்துக்களின்படி இந்த விவாதத்தில் அவரை பங்கேற்கக்கூடாது என்பதற்கான ஒரு முயற்சியாகவும் கருதப்பட்டதாகவும் சொல்லியிருக்கிறார்கள். இந்த கைது திமுகவுக்கு அரசியல் அனுதாபத்தை உருவாக்குமா என்ற ஒரு ஒரு எதிர்பார்ப்பும் இப்பொழுது தமிழக அரசியலில் உருவாகி இருக்கின்றது. அல்லது இந்த முதல்வர் விஜய் தலைமையிலான அரசின் சட்ட ஒழுங்கு நடவடிக்கைக்கு மக்கள் ஆதரவு அதிகரிக்குமா என்பதையும் இந்த கைது மூலம் நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கும். இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? திமுக அரசின் செல்வாக்கா அல்லது தமிழக அரசின் சட்ட நடவடிக்கை மக்கள் ஆதரவா என்ற ரீதியில் நீங்கள் பார்க்கின்றீர்கள்? இல்லை, நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்டது போல அவர்கள் கூட குறிப்பிட்ட காரணம் அவர் நடைபெற இருக்கின்ற சட்டசபை அமர்வில் அவர் கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக விடுவிக்கப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை உச்ச நீதிமன்றம் ஏற்றுள்ளது. முக்கியமாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் அந்த வாகனத்தில் அழைத்து செல்லப்படுகின்ற பொழுது கூறிய கருத்துக்களில் முதலாவதாக 22 நிமிடங்கள் தான் பேசியதாகவும் அந்த பேச்சுக்கள் என்பன இடையிலேயே வெட்டப்பட்டு அல்லது திரிக்கப்பட்டு கூறப்பட்டதாகவும் கூறியிருக்கின்றார். இந்த நிலையில் இது அதாவது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது, உண்மைத்தன்மை இருக்கின்றது. இந்த வழக்கின் மூலம் நிச்சயமாக இவர் ஒரு பிரபல்யம் ஆவாரா என்றால் ஆம், நிச்சயமாக அவருக்கான இந்த ஆதரவை திமுக மட்டத்தில் அதிகரிப்பதோடு மாத்திரமல்லாமல் அவருக்கான அதாவது ஒரு போரிடுகின்ற ஒரு சம பலமுள்ள ஒருவராக அவர் மாற்றப்படுவார். மறுபக்கமாக அவர் கூறிய கருத்துக்கள் உண்மை என்று நிரூபிக்கப்படும் பட்சத்தில் அவர் மீதான நிச்சயமான ஒரு கண்டனத்துக்கு உள்ளாகின்ற தன்மையோ அல்லது அவ்வாறான பேச்சுக்களை நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்த சினிமாவில் இடம்பெறுகின்றது போன்ற பேச்சுக்களை அவர் தொடர்ந்து பேசுவது என்பது நிச்சயமாக தடை செய்யப்பட்ட ஒன்றாகவும் அல்லது கண்டிக்கப்படுகின்ற ஒன்றாகவும் இருக்கும். ஆனால் இந்த சட்டசபை விவாதங்களின் பொழுது கேள்விகள் கேட்கப்படுகின்ற பொழுது பதில் கூறாதவராக விஜய் இருக்கின்றார் என்கின்ற கருத்தையும் அவர் இந்த விவகாரத்தில் முன்வைத்திருக்கின்றார். அதாவது தான் சட்டசபையில் இதை பற்றி கதைத்தால் கூட இதன் பதில் கூறுவார்களா என்றால் இல்லை என்றால் சட்டசபையில் இதை கதைத்தாலும் பதில் கூறுவதில்லை என்று. ஆனால் அதற்காக இவ்வாறு ஒரு பெண்களை மானபங்கப்படுத்துவதாகவோ அல்லது விஜய் அவர்களை தனிப்பட்ட ரீதியில் தாக்குவதாகவோ அந்த பேச்சு நிச்சயமாக ஒரு அதாவது ஒரு எதிர்ப்பை நிச்சயமாக கொண்டு வரக்கூடிய தன்மையை கொண்டதாக இருக்கின்றது. அந்த அவர்கள் வெளியிட்ட மிகவும் சிறுமியான ஒரு காணொளி. அந்த காணொலியின் தன்மை உண்மை தன்மை என்பதை ஆராயப்படுவதை விட அது ஸ்டாலின் அவர்களின் மதிப்பை குறைப்பதான ஒரு தன்மையை இப்பொழுது கொண்டு வந்திருக்கின்றது. அவர் அவ்வாறு பேசியிருந்தால் நிச்சயமாக அவருடைய மதிப்பை குறைக்கும் என்கின்ற தன்மை இருக்கின்றது. இருந்த பொழுதிலும் இது நிரூபிக்கப்படுகின்ற பொழுது அவர் கூறுகின்ற கருத்து என்பதை இது தான் சில இடங்களில் கூறியவைகளை ஒன்றாக கோர்த்து இவ்வாறு தொடர்பு படுத்தப்பட்டதாக அவ்வாறு இடம்பெற்றிருந்தால் அது நிச்சயமாக அவரது மதிப்பை உயர்த்துவதாக இருக்கும். அதுதான் உண்மை. ஆனால் இந்த இரண்டுமே நீதிமன்றத்தால் தான் தீர்மானிக்கப்பட போகின்ற வகையா இருக்கின்றன. அடுத்ததாக இந்த காவிரி போன்ற மக்கள் பிரச்சனையை மையமாக கொண்டு தொடங்கி இந்த போராட்டம் தற்பொழுது தனிநபர் கைது மற்றும் அரசியல் மோதலாக மாறி இருக்கின்றது. இப்படி பார்க்கின்ற பொழுது இதன் உண்மையான மக்கள் பிரச்சனைகள் பின்னுக்கு தள்ளப்பட்டு கொண்டு வருகிறதா என்ற கேள்வியும் இருக்கின்றது. பொதுவாகவே இந்த விஜயின் அந்த அரசியல் வாழ்க்கையில் அரசியல் இந்த ஆட்சி செய்ய வந்ததில் இருந்து சமூக ஊடகங்கள் வழியாக விஜய் தமிழக வெற்றி கழகத்துக்கு சார்பான தரப்பினர் போடுகின்ற பதிவுகளையும் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அதே நேரத்தில் உதயநிதி ஸ்டாலின் ஒரு பிரச்சார கூட்டத்தில் பேசினாரோ அல்லது ஒரு கருத்தை தெரிவித்தாரோ அதற்கு சார்பான கருத்துக்களும் கருத்துக்களையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. பொதுவாகவே இந்த தற்பொழுதைய தமிழக அரசியல் இந்த சமூக ஊடகங்களின் தாக்கம்தான் மக்களின் நிலையை உணர்த்துவதாக இருக்கிறது. அதை பார்த்துத்தான் இந்த ஆட்சி இப்படி போகிறது என்று சொல்லக்கூடியதாக இருக்கிறது. உங்கள் பார்வையில் இந்த கடந்த விஜயின் ஆட்சி எப்படி இருக்கின்றது? அவர் இந்த பிரச்சார கூட்டத்தில் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றுகிற மாதிரி ஒரு ஆட்சி நகர்ந்து கொண்டு இருக்கிறதா? ஒரு ஊழல் இல்லாத ஒரு ஆட்சி நடத்துவேன் என்று சொல்லி அதற்கேற்ற நடவடிக்கைகளை மேற்கொள்கிறாரா? அல்லது இந்த ஆட்சி இன்னும் எவ்வளவு காலத்துக்கு திமுகவின் கொடுக்கின்ற நெருக்கடிகளை சமாளித்து வெற்றிகரமான ஒரு ஆட்சியை தமிழக வெற்றி கழகம் தமிழக மக்களுக்கு வழங்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? இல்லை, இந்த ஆட்சி என்பது தக்க வைத்தல் அல்லது தொடர்தல் என்பது நிச்சயமாக நீடித்து செல்லும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை.
அதற்குரிய பலத்தை அவர் ஏற்கனவே பெற்றிருக்கின்றார். காங்கிரஸ் கூட்டணி மற்றும் கம்யூனிஸ்ட் கூட்டணி 2 கட்சிகளின், அதாவது காங்கிரசின் 5 உறுப்பினரும் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சியின் 1 உறுப்பினர் இருந்தால் கூட அவர்களால் தற்பொழுது அந்த நிலைமை என்பது போதுமானதாக இருக்கின்றது என்றால், சபாநாயகர் ஒருவர் தெரிவு செய்யப்பட்டதால் 233க்கு தான் இந்த பெரும்பான்மை என்பது நிரூபிக்கப்பட வேண்டியதாக இருக்கின்றது. எனவே அவருக்கு அந்த விடயத்தில் இல்லாத பொழுதும், அதாவது ஒரு பல பரீட்சையாக அது இருக்காது என்கின்ற நம்புகின்ற பொழுதும், அநேகமாக 1 வருடமோ அல்லது அதற்கு மேலான காலமாக அவரது ஆட்சி என்பது தொடர்ந்து செல்லக்கூடிய தன்மை இருக்கும். ஆனால் நீங்கள் கேட்ட மறுபக்கமாக நடைமுறைகளுக்கு கொண்டு வருகின்றார்களா என்றால், பல நடைமுறைகளை கொண்டு வந்திருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த போலீஸ், அதாவது பெண்களுக்கென்று சிறப்பு படையணி ஒன்றை அமைத்தல் மற்றும் இந்த போதைப் பொருள் விவகாரங்களில் நடவடிக்கை எடுப்பதில் போலீசார் தீவிரமாக தற்பொழுது அதாவது செயற்பட்டு வருகின்றார்கள். முன்னரை விடவும் பொதுமக்கள் அதிகமாக பழக்கத்தில் உள்ள இடங்களில் உள்ள மதுக்கடைகள் போன்றன கூட பல இடங்களில் மூடப்பட்டிருந்தன. அவ்வாறாக தொடர்ச்சியாக செய்யப்பட்டு வருகின்றன. மாறாக இங்கே மக்களிடையே இதை ஒரு மாற்றமாக ஏற்படுத்தி இருக்கின்றது. அது தமிழ்நாட்டில் மட்டுமல்லாமல் வேறு இடங்களில் கூட, புலம்பெயர்ந்த தேசங்களில் கூட இந்த சட்டசபை தொடர்பான நடவடிக்கைகளை பார்த்தல் என்பது தற்பொழுது சமூக வலைத்தளங்களில் அதிகரித்த ஒன்றாக இருக்கின்றது. அதற்குரிய காரணம் கூட நிச்சயமாக இந்த விஜய் அவர்களின் ஆட்சி என்பதும், அவர் அங்கே சட்டமன்றத்தில் இடம்பெறுகின்ற விவகாரங்கள் என்பதும், இந்த குறிப்பாக இளம் தலைமுறையினரிடையே அங்கே இடம்பெறுகின்ற விடயங்களையும் அவர்கள் செயற்பாடுகள் எவ்வாறு இருக்கின்றன போன்ற விடயங்கள் போன்றவற்றையும் தெரிவித்து வருகின்றன. இருந்த பொழுதிலும் அவர் தனது, அதாவது ஒரு கன்னி அரசு நிச்சயமாக முதல் தரமாக எம்எல்ஏயாக கூட தெரிவு செய்யப்பட்டவராக இருப்பதால் அவருடைய அரசியல் என்பது நிச்சயமாக இனித்தான் எதிர்காலத்தில் புடம் போடப்படுவதாகவும், அதற்குரிய வகையில் அவருடைய ஆட்சிக்கான ஆலோசகர்கள் அவர்களை சூழ்ந்துள்ளதாகவும் தான் தற்பொழுது அதாவது ஒரு பார்ப்பதற்கு வெளிப்படையாக தெரிகின்றது. இருந்த பொழுதிலும் இவரது கட்சியின் இந்த சட்டசமன்ற உறுப்பினர்கள் கூட பலரும் பல குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளானவர்கள் என்கின்ற பல விடயங்கள் தற்பொழுது வெளியே வருகின்றன. எனவே அவர்களை கட்டுக்குள் வைத்திருத்தல் மற்றும் தனது நற்பெயரை காத்தல் என்பது இந்த விவகாரத்தில் அவருடைய ஆட்சியின் தொடர்ச்சியை நீடிக்கும். ஆனால் தற்போதைய நிலையில் அவருடைய அந்த அதாவது தான் கூறியவற்றை விடவும் மேலதிகமாக செய்கின்றது போன்ற ஒரு தன்மையை கொண்டு வருவதான ஒரு தோற்றத்தை அவர் ஏற்படுத்தி இருக்கின்றார் என்பதில் ஒரு மாற்று கருத்தில்லை. அதை விட விழிப்புணர்வு, அதாவது சட்டசபை மற்றும் சட்டசபை சார்ந்த அரசியல் குறித்த விழிப்புணர்வை இளையவர்களிடையேயும் குறிப்பாக பெண்களிடையேயும் ஏற்படுத்தி இருக்கின்றார் என்றால், நான் குறிப்பிட்டது போல சட்டமன்ற நிகழ்வுகளை பார்ப்பது தற்பொழுது ஒரு திரைப்படத்தை பார்ப்பதோ அல்லது நாடகங்களை பார்ப்பது போல மக்களுடைய வளமைக்கு அந்த அரசியல் என்பதை திருப்பி இருக்கின்றார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நன்றி சுரேஷ் சர்மா. இந்த வேளையில் இணைந்து கொண்டு எங்களுடன் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு பிறிதொரு பொழுதில் பிறிதொரு விடயம் தொடர்பாக பேசிக்கொள்ளலாம். நன்றி உங்களுக்கு மீண்டும். நன்றி தர்மா. நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.